இந்த பதிவுல கவனிங்க. இந்த பதிவுல புது தலைப்பு டிஎன்பிசி மேக்ஸ்ல டிஎன்பிசி மேக்ஸ், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாருக்குமே எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மேக்ஸ் தான். இது காலம் மற்றும் வேலை, காலம் மற்றும் வேலை என்ற தலைப்பு, டைம் அண்டு ஒர்க்கு. இதில் டிஎன்பிசி குரூப் 4 2017 கேட்ட கேள்வி. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ஒன்று, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் அந்த இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்களாகும்? வேலை ஒன்று தான், ஒரே ஒரு வேலை. அந்த வேலையை ஏ என்பவர் 20 நாள்ல செய்கிறார், அதே சேம் ஒர்க்கு தான். அதே வேலையை பி என்பவர் 30 நாள்ல செய்கிறார். அப்படி டிஃபரெண்டா செய்யறாங்க இல்லையா? இவர் 20 நாள், இவர் 30 நாள். இந்த 2 பேரும் சேர்ந்து செய்தா அந்த வேலை எத்தனை நாட்கள்ல முடியும்ன்றதுதான் கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் ஏ 10 நாட்கள், பி 15 நாட்கள், சி 12 நாட்கள், டி 18 நாட்கள். இது டிஎன்பிசி குரூப் 4 2017. இது இன்னைக்கு நம்ம முதல் தலைப்பு, ஃபர்ஸ்ட் தலைப்பு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா, இதுல ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில்னா ஏ செய்த வேலை எடுத்துக்கணும். ஏ என்பவர் ஒரு நாளில், ஏ என்பவர் ஒரு நாளில் செய்த வேலை. ஏ கேன் ஒன் டே ஒர்க், இங்கிலீஷ்ல ஏ கேன் ஒன் டே ஒர்க். ஒரு நாள் செய்த வேலை அங்கே போட்டுங்களா, 20ன்றத 1/20 போட்டுக்கணும், தலைகீழா போட்டுக்கணும். 20ன்றத 1/20 தலைகீழா போட்டுக்கணும். அடுத்தது பி என்பவர், பி என்பவர் ஒரு நாளில் செய்த வேலை ஈக்குவல் டு 1/30, 1/30 இப்படி போட்டுக்கணும். ஏ என்பவர் ஒரு நாளில் செய்த வேலை 1/20, பி என்பவர் ஒரு நாளில் செய்த வேலை 1/30. இப்ப ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி இருவரும், ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து செய்த வேலை, செய்த வேலைன்னா ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 1/20 பிளஸ் 1/30 இதுதான் கணக்கு. 2 பேரும் சேர்ந்து செய்யற வேலைன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டணும்னா இது தொகுதி, இது பகுதி, இது தொகுதி, இது பகுதி. அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 2 நம்பர் எல்சிஎம் எடுக்கும்போது கீழே பெருக்கினா போதும். இப்போ 30x20 60, 30x20 600. பெருக்குங்க பாருங்க, 30x20 இப்படி பெருக்கினா 0 0 3 2 6 ஆச்சா 600. அப்போ என்ன பண்ணுங்க இல்லையா, அது எல்சிஎம் எடுத்துருங்க. இது எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். எல்சிஎம்னா இங்கே பாருங்க 20, 30 அப்படியே பெருக்கினாலும் எல்சிஎம் தான் பெரிய நம்பராக வரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சின்னதாக கிடைக்கும். இது எதாவது வகுக்கலாம், 10ஆல் வகுக்கலாம் இல்லையா? இங்க என்ன வரும், 20, 30. ஓகே ஆச்சா? புரியுதா? இது எல்சிஎம்னா இந்த 20 10ஆல் வகுக்கணும், 30 10ஆல் வகுக்கணும். அதான் வகுத்துருக்கேன். இப்ப நான் ஒரு நம்பர்னா சாதாரண வகுத்தல் மாரி தான். ஒரு நம்பர் போட்டு இப்படி போட்டு இப்ப 20 வகுத்தல் 10ன்னு போடுவோம் இல்லைங்களா? அதேதான் இங்க 2 நம்பர் வகுக்கணுன்றதுனால தானா வகுத்தல் போட்டுக்கணும். இப்ப இது 20, 30ன்னா 2 10 வகுப்படும்ல, ஒரு 10 10 20 20 30 இது 10 30 30 2 10 20. அதனால பொதுவான நம்பர் 2மே வகுக்கு நம்பர் 10. 10ஆல் வகுத்தோம்னா இந்த 20 எத்தனை 10 இருக்குது, 2 10. அதான் 2 போட்டிருக்கோம். 2 10 20. இங்க 30 எத்தனை 10 இருக்குது, 3 10. அதான் 3 10 30 போட்டிருக்கோம். சின்ன வயசுல நம்ம 10th போட்டது தான். இதான் எல்சிஎம் பண்ணுவோம், ஈஸிமா. இப்போ இருக்குங்க 5 2 20, 23 60. 2 பெருக்கணும். 10
10 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இந்த வகுத்த நம்பர் போட பிரிக்கணும்னா 2 20 20 3 60. இந்த 60 வந்து இப்படி கீழே போட்டுக்கணும். 60 கீழே போட்டீங்கன்னா இதானே மீசியம் எடுத்தோம், எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா? இந்த 60 இங்கே போட்டோம்னா இப்போ என்ன பண்ணணும், இந்த பகுதி இருக்குது இல்லை, இந்த 60 20ஆல் வகுக்கணும். அப்போ 60ல் எத்தனை 20 இருக்குதுன்னா 3 20 3 20 60 இல்லையா? அந்த 3 இந்த மேல் நம்பரால் பெருக்கணும். 3 இன்ட்டு 1 எவ்வளோ? 3 3 1 பெருக்குன்னா 3. அந்த 3 இங்கே போட்டுக்கணும். புரியுதா? இன்னும் நடத்துவோம், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டைம்ன்றது உங்களுக்கு புரியாது, அப்போ புரியும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 60 30 வகுக்கணும். 30 வகுத்துனா 60ல் எத்தனை 30 இருக்குது? 2 30 2 30 60. அந்த 2ஆல இந்த மேலே 1 பெருக்கணும் தொகுதியில். இப்போ 1 இருந்தால் 1 பெருக்கணும், 2 இருந்தால் 2 பெருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா 2 2 இன்ட்டு 1 2 இல்லையா? அந்த 2 போடணும். ப்ளஸ் அதே தான் 2 ஈக்குவல் டு இப்போ கூட்டிக்கலாம். ஏன்னா பகுதி வந்து காமன் ஆகுது, ஒரே நம்பர் ஆகிட்டோம். இப்போ 3 2 எவ்வளோ? 5 3 2 5 5 வகுத்தல் 60 5 வகுத்தல் 60. புரியுதா? இதுதான் வந்து இதை சுருக்கணும்னா இங்கே பாருங்க, இங்கே 1 5 12 5 60. புரியுதா? வகுத்தல் தான், அடித்தல்னா வகுத்தல் தான். 60 5ல் வகுக்கணும்னு அர்த்தம். அப்படி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ அடித்தோம்னா 1 5 5 12 5 60. அப்போ என்ன வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 1/12. புரியுதா? கடைசி இப்போ நாம் வந்து ஏற்கனவே வந்து 1/b தானே போட்டோம். இங்கே பாருங்க, ஏ செய்த வேலை 1/20 அர்த்தம் இல்லையா? 20 1/20 அர்த்தம் இல்லையா? அப்போ தலைவராக மாற்றிக்கணும். அப்போ வந்து ஏ பிளஸ் பி ஃபைனலாக ஆன்சர் என்னன்னா ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய 12 நாட்களாகும். இதுதான் ஆன்சர், 12 நாட்களாகும். இது வந்து ஒரு முக்கியமான தலைப்பு. எல்லா தேர்விலும் வரும், டிஎன்பிஎஸ்சிலையும் வரும், எஸ்எஸ்சிலையும் வரும், ஆர்ஆர்பியிலும் வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. டிஎன்பிஎஸ்சியில் வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ன்றதுனால நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு போடுறோம். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்குன்ற, அதனால் இதை பாருங்கள். அப்போ ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான விடை. இதை பார்த்துங்க, இது புரியுதா பாருங்கள். இதுக்கு அடுத்து இதே மாதிரி முக்கியமான கணக்குகள், சில கணக்குகள் வந்து அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.